அனுபவம் அல்ல, விடாமுயற்சியே தனி மனிதனுடைய அடிப்படை தேவை என்று பேசுவதற்காக வர இருக்கிறார் செல்வன் ஜெயதர்ஷன் ஆதனன், ஜாழ் இந்து ஆரம்ப பாடசாலையினுடைய மாணவன். பார்க்கலாம். எல்லாம் வல்ல உரையருளை பிரார்த்தித்துக் கொண்டு விடாமுயற்சியுடன் நீண்ட காலமாக வெற்றிகரமாக இவ் அறிவாலயத்தை இயக்கி வரும் பெரியவர்களே, சபை நிறைந்த ஆன்றோர்களே, அன்பு வணக்கம். அருமையானதொரு அரங்கில் தம் விடாமுயற்சியினால் எம்மை பயிற்றுவித்து அரங்கேற்றி இருக்கிறார்கள் அறிவாலய ஆசிரியர்கள். அவர்களுக்கு இந்த அரங்கத்தை நினைத்த அத்தனை மாணவர்கள் சார்பிலும் நன்றிகள். மாணவர்களும் தம் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்து அரங்கில் தம் ஆற்றல் காண்பித்துள்ளனர். ஆற்றலாளர்களுக்கும் பாராட்டுக்கள். ஆம், விடாமுயற்சிதான் வெற்றியின் திறவுகோல் மட்டுமல்ல, தனிமனித வெற்றியின் அடித்தளம். முயற்சி திருவினையாக்கும் எனவும் ஊக்கமது கைவிடேல் எனவும் எம் முன்னோர்கள் உரைத்த வாக்குகள் தான் எம்மை என்றும் உறுதி செய்கின்றன. இளமென்று அசையிருப்பாரை காணில் நிலவனும் நெல்லான் நகும் என்பது பொய்யா மொழி புலவன் வள்ளுவன் வாக்கு. அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது பிரபலமான பழமொழி. இவ்வாறு புரட்டும் பக்கங்கள் தோறும் விடாமுயற்சியின் சிறப்பு கூறும் தத்துவங்கள் நிறைந்து கிடக்கின்றன. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வந்த கூலி தரும் என்பதும் வள்ளுவன் வாக்கு. எனக்கு முன் பேசிய நண்பர் அவர் அனுபவமே வாழ்வின் வெற்றி என பேசினார். அவர் ஒன்றை இலகுவாக மறந்துவிட்டார் என நினைக்கின்றேன். முயற்சி என ஒன்று இல்லாதிருந்தால் பல மனிதர்கள் இந்த உலகத்திலேயே காணாமல் போய்விடுவார்கள். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை மாற்றிய பெருமனிதர்கள் எல்லாம் தமது துறைகளின் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர்களா? ஒருபோதும் இல்லை. தோமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அவர் பல தடவைகள் தோற்று தன் விடாமுயற்சியினால் தொடர்ந்து முயன்றுதான் மின்குமிழை கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, 1000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆனார். எத்தனை தடவைகள் வீழ்ந்தோம் என்பதை விட வீழ்ந்த ஒவ்வொரு தடவைகள் எழுந்தோம், அதுதான் முக்கியம். வீழ்வதெல்லாம் வேணுமெனின் அனுபவமாக இருக்கலாம், ஆனால் வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தோம், அதுதான் விடாமுயற்சி. விடாமுயற்சியுடைய மனிதர்கள் தமது வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த உலகத்தை மாற்றும் சக்தி மிக்கவர்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கான அனுபவங்களே முயற்சியின் வாயிலாகத்தான் கிடைக்கின்றன. முயற்சியற்ற கிடக்கும் மனிதர்களுக்கு கசப்பானதோ அல்லது இனிப்பானதோ எந்த அனுபவங்களும் கிடைக்க மாட்டாது. எனவே விடாமுயற்சியின் அனுபவத்தின் அடிப்படையே விடாமுயற்சி தான் என்பது வள்ளிடை மலை. விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது இயற்கையின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி எம்மை வழி நடத்தும். அதன் வழி எமது வாழ்வின் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும். எனவே அனுபவத்தை காட்டிலும் விடாமுயற்சி தான் தனிமனித வெற்றியின் அடித்தளமாக இருக்கின்றது எனும் என் வாதத்தை வலுவாக முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.